வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவை பற்றி என்னுள் எழுந்த ஒரு பாடலை பதிவு செய்கிறேன். மகிழ வைப்பார் மகரிஷி. தலைப்பு: மகிழ வைப்பார் மகரிஷி. மண்ணுலக மக்களுக்கு மறைபொருள் உணர்த்தினீர்கள். மண்ணுலக மக்களுக்கு மறைபொருள் உணர்த்தினீர்கள். மகேசன் நிலை காட்டி மகிழ வைத்தீர். மகேசன் நிலை காட்டி மகிழ வைத்தீர். மனங்களை இணைத்து மன்றமாக்கினீர். மனங்களை இணைத்து மன்றமாக்கினீர். மாசுகளை போக்கியே மகிழ்ச்சி தந்தீர். மாசுகளை போக்கியே மகிழ்ச்சி தந்தீர். மாணவர்க்கு பயிற்சி தந்து வாழ்க்கை கல்வி தந்தீர். மாணவர்களுக்கு பயிற்சி தந்து வாழ்க்கை கல்வி தந்தீர். மனமும் நற்குணமாக பாடம் சொன்னீர். மனமும் நற்குணமாக பாடம் சொன்னீர். மன்னவனாய் எங்களையே புரிய வைத்தீர். மன்னவனாய் எங்களையே புரிய வைத்தீர். மகரிஷியே, உம்மை வாழ்த்தி வணங்கி மகிழ்ச்சி பெறுகிறோம். மகரிஷியே, உம்மை வாழ்த்தி வணங்கி மகிழ்ச்சி பெறுகிறோம். வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக குரு நம்மை எவ்வாறு மகிழ வைக்கிறார் என்பதை நினைக்கும் போது மண்ணுலக மக்கள் அனைவருக்கும் மறைபொருளான மெய் விளக்கத்தை கூறுவதற்காக எத்தனித்த அவர் மகேசன் நிலை எது, இருப்பு நிலையான சுத்த வெளியிலிருந்து விலக்கி இதுதான் இறைவன், அத்வைத கோட்பாடை அழகாக நமக்கு புரிய வைத்தார். மனங்களை இணைத்து மன்றமாக்கி நட்பு வட்டம் விரிய, உறவாக உறவில்லாததெல்லாம் உறவாக நம்மை மாற்றி, மன்றங்கள் மனவளக்கலை மன்றங்கள் மனதை வளப்படுத்தும் ஒரு மன்றம், அது மக்களை இணைக்கும் மன்றம் என்று மாற்றி, மாசுகளை போக்கியே அனைத்து துன்பங்களையும் நீக்கிக் கொண்டு துன்பமில்லா தூய நிலை அனைவரும் பெறுவதற்கு, மகிழ்ச்சி பெறுவதற்கு அனைத்து பயிற்சியாக்கி நமக்கு தந்ததோடு அல்லாமல் மாணவர்க்கு பயிற்சி தந்து வருங்காலம் அவர்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை கல்வியை அவர்களுக்கு தந்து அனைத்து மனம் நற்குணமாக மாற அனைத்து பாடங்களையும் நமக்கு சொல்லி, இது போதனை மார்க்கம் மட்டும் அல்ல, சாதனை மார்க்கம்தான் என்று அனைவரையும் புரிய வைத்து, அனைவரும் நீங்கள் அரசர்தான், நீங்கள் மன்னவர்கள்தான், நான் கொடுத்து கொண்டிருப்பது ராஜயோகம், இதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் இதை சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று நீங்கள் செய்முறையாக பயிற்சியாக முயற்சி செய்து பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள், பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். யார் கேட்டாலும் மனவளக்கலை பயிற்சி செய்வது எனக்கு வழக்கம் என்று உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டால் நீங்கள்தான் ராஜா, இது ராஜயோகம், மன்னவனே நீங்கள் என புரிய வைத்தீர். மகரிஷியே, உம்மை வாழ்த்தி இந்த 115வது தின பிறந்த நாளில் வந்த இந்த பாடல் மகரிஷியை வாழ்த்துவதாக, உம்மை வாழ்த்தி வணங்கி
நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். உங்களுடைய சூக்கும ஆற்றல் எப்போதும் எங்களுக்கு துணை புரிகிறது. உங்களுக்கு வாழ்க்கையிலே, தவத்திலே இடர்பாடு ஏற்பட்டால் என் கரத்தை நீங்கள் மானசீகமாக பற்றி கொள்ளுங்கள், நான் அழைத்துச் செல்கிறேன் என்று கூறிய தங்களை கரத்தை பற்றி கொண்டு நாங்கள் பயணிக்கிறோம். அழைத்துச் செல்லுங்கள் குருவே. குருவே வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.